ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னை சென்ட்ரலில் இருந்து கேரளாவில் உள்ள பாலக்காட்டுக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு 9:40 மணிக்கு கிளம்பியது. நள்ளிரவு 1:30 மணிக்கு தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே ரயில் சென்று கொண்டிருந்தது. அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது S5 பெட்டியில் அந்த சம்பவம் நடந்தது. ஒரு பெண் பயங்கரமாக அலறும் சத்தம் கேட்டது. உடனே மற்ற பயணிகள் திடுக்கிட்டு எழுந்து பார்த்தனர். அலறிய பெண்ணின் தலையில் ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது. அந்த பெண் சென்னையை சேர்ந்த சூர்யா, வயது 39. கணவர் ஜோதி மற்றும் 14 வயது மகனுடன் உடுமலைப்பேட்டைக்கு சென்று கொண்டிருந்தார். லோயர் பெர்த்தில் சூர்யா படுத்திருந்தார். மிடில் பெர்த் சங்கிலி கடந்து கீழே தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது டமார் என விழுந்துள்ளது. இதில் சூர்யாவின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. பதறிய சூர்யாவின் கணவர் ஜோதி டிக்கெட் பரிசோதகரை அழைத்து முதலுதவி சிகிச்சை அளிக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் ரயிலில் முதலுதவி சிகிச்சை பெட்டி எதுவும் இல்லை என TTR கூறியுள்ளார். இதை கேட்டு சூர்யா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பயணிகளும் அதிர்ச்சி அடைந்தனர். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் பஸ்ல இருக்கு, பைக்ல கூட இருக்கு, இவ்வளவு பெரிய ரயில்ல இல்லையா என சில பயணிகள் TTRுடன் வாக்குவாதம் செய்தனர். இதனால் ரயில்வே அதிகாரிகள் வந்தனர். அப்போதும் சூர்யா முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வலியால் துடித்து கொண்டிருந்தார். ரயில் மொரப்பூர் ஸ்டேஷனுக்கு வந்ததும் அங்கு இறங்கி மருத்துவமனைக்கு செல்லும்படி முருகனிடம் அதிகாரிகள் கூறினர். ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்றீங்களா என முருகன் கேட்டபோது அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க என ரயில்வே அதிகாரிகள் கூறியதாக கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இல்ல, ஆம்புலன்ஸும் இல்ல, நடுவழியில இறக்கி விட்டுட்டு போவீங்களா? என்ன சார் இது? இதான் பயணிகள் மீது ரயில்வே காட்டுற அக்கறையா என ரயில்வே அதிகாரிகளிடம் முருகன் சீறினார். மொரப்பூரில் இறங்க மாட்டோம் என திட்டவட்டமாக முருகன் கூறினார். ரயில் சேலத்துக்கு சென்றதும் அங்கு ரயில் நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிறகு சேலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட சூர்யாவுக்கு தலையில் 3 தையல்கள் போடப்பட்டன. ரத்தம் கசிவது நின்றதும் டிஸ்சார்ஜ் ஆகி டாக்ஸி பிடித்து சூர்யா குடும்பத்தினர் ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். ஓடும் ரயிலில் படுக்கை கழன்று விழுந்து பயணிக்கு அடிபட்ட சம்பவம் உடன் பயணித்த பயணிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியதாவது: பெர்த் படுக்கை கழன்ற இடத்தில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். டெக்னிக்கல் பிரச்சனை எதுவும் இல்லை என தெரிய வந்தது. மிடில் பெர்த்தில் யாரும் பயணம் செய்யவில்லை. பெர்த் படுக்கையின் சங்கிலியை இணைக்கும் கொக்கியை சூர்யா குடும்பத்தினர் சரியாக போடாததால் தான் கடன்று விழுந்துள்ளது. எனவே பயணிகள் மிடில் பெர்த் சங்கிலியின் கொக்கி சரியாக போடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்த பிறகு படுக்க வேண்டும். கீழே படுத்திருக்கும் பயணிக்கு பாதிப்பு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பெர்த் படுக்கை சங்கிலிகள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என ரயில்வே மீது கூறப்படும் குற்றச்சாட்டு உண்மையல்ல. சென்னை சென்ட்ரலில் இருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் புறப்பட்ட போது கூட பெர்த் படுக்கை சங்கிலிகள் சரியாக உள்ளதா என சோதிக்கப்பட்டது. சங்கிலி கொக்கி எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது என தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. ஆனால் சூர்யாவின் கணவர் ஜோதி கூறியதாவது: காயமடைந்த என் மனைவிக்கு ரயில்வே உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கவே இல்லை. சேலத்தில் இறங்கும் வரை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ரத்தம் வழிந்து கொண்டே இருந்தது. TTR பஞ்சு கூட கொடுக்கவில்லை. என் மனைவி கர்ச்சீஃபால் அடிப்பட்ட இடத்தில் அழுத்தி பிடித்து கொண்டார். ஆனாலும் ரத்தம் சுட்டியது. இதுவே பலத்த காயம் ஏற்பட்டிருந்தால் என்னவாகியிருக்கும்? ரயிலிலேயே முதலுதவி சிகிச்சை அளிக்க ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என ஜோதி கூறினார்.